பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்று ரொம்ப நம்ம சிரமப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே நிலை தூக்கமின்மை. தூக்கங்கிறது நம்ம பெட்டில் படுத்தா தூங்குறதே கிடையாது. இந்த தூக்கத்துக்கு ஒரு சின்ன குட்டி ஹீலிங் பயிற்சி. ஹீலிங் அப்படிங்கிறது ஹீல் யுவர் பாடி, ஹீல் யுவர் மைண்டு. உடல் சோர்வாக இருந்தால் உடலுக்கு நாம் யோகா, தியானம் இதெல்லாமே பண்ணுறோம். மைண்டு சோர்வாக இருந்தால் மனதை ஒருநிலைப்படுத்தி அதுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடியதான் ஒரு ஹீல்னு சொல்கிறோம். தூக்கத்துக்கு என்ன பயிற்சி பண்ணினால் தூக்கம் சரியாக வரும்? தூக்கத்துக்கு நமக்கு இன்றைக்கி நம்ம எல்லாருமே இன்றைக்கி என்ன நம்ம மண்ணலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, பெட்டில் படுத்தா சிந்தனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேதனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தெளிவில்லை. அப்போ நமக்கு பெட்டில் படுத்ததுக்கப்புறம் இன்னொன்று மொபைல் கையில். இப்போ இந்த தூக்கத்தை நம்ம சரிவர தூங்கணும். மினிமம் ஒரு 6 மணி நேரம் நல்லா தூங்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம தூங்குறோமா? கிடையாது. இந்த தூக்கம் வர்றதுக்கு ஒரு சின்ன பயிற்சி சொல்கிறேன். ஒரு நாளைக்கு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு 6 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 6 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்படி இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பயிற்சி அப்படின்னா, வலதுகை இடதுகை இந்த 2 கையில் பார்த்தீங்கன்னா நடுவிரலை கீழே வச்சுக்கணும், கட்டை விரலை மேலே வச்சுக்கணும். ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் 3 நிமிஷம் இது மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்படியே அமுத்தி பிடிச்சி கண்ணை மூடிக்கிங்க. இது ஒரு 3 நிமிஷம் முடிஞ்சுதா, அதே போல் இந்த சைடு வலதுகை இடது இதே மாதிரி 3 நிமிடம் இந்த ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 3 நாள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 4வது நாள் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு மனம் தெளிவு கிடைக்கும். மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வருவீங்க. உங்களை அறியாமலே உங்களுக்கு எண்ணங்கள், தூங்கலாங்கிற எண்ணங்கள் வரும். இது தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள். இந்த பயிற்சியை வலது இடது நடுவிரல் கீழே வச்சுக்கணும், மேலே உள்ளங்கையில் இந்த பெருவிரல் வலது இடது இடது வலது வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வாங்க. 3 நிமிடம் ஒரு கைக்கு கொடுங்க. மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு பயிற்சிங்கிறது தொடர்ந்து பண்ணணும். நம்ம ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ல, ஓட 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 தான் மனமும் உடலும் நம்மளுடைய கட்டுக்கோப்புக்கு கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணி பாருங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. டீப் ஸ்லீப்புக்கு போவீங்க. காலையில் எந்திரிக்கவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பீங்க. இது சின்ன பயிற்சி தான். கடைபிடித்தோம்னால் அது பெரிய மாற்றத்தை உணர்வுங்கிறதா இந்த பயிற்சி. கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பைரவருடைய அருளால், பைரவருடைய ஆசீர்வாதத்தால் எல்லாரும் சுபிட்சம், சேமம், ஆரோக்கியமாக இருக்கணும்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ண பைரவாய நமக.